ஏசாயாவின் தீர்க்கதரிசனம் 60ஆம் அதிகாரத்தின் 22வது வார்த்தை சொல்லுகிறது, சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இந்த ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல இந்த 60ஆம் அதிகாரத்திற்கு பிற்பாடும் அதற்கு முன்பாக சில அதிகாரங்களை நம்ம பார்ப்போம்னா, இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதா இருக்கும், இஸ்ரவேல் ஜனங்களுடையதான ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும் என்பது விவரிக்கிறதான சில அதிகாரங்கள் இந்த 60ஆம் அதிகாரம் மிக மிக முக்கியமான ஒரு அதிகாரம். இப்ப இந்த 60ஆம் அதிகாரத்துல ஏசாயா சொல்றாரு, ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்களாம். அதற்கு முன்பாக 60:1 ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. அப்ப இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறத தீர்க்கதரிசி ஏசாயா முதல் வார்த்தையிலே சொல்லி விடுகிறாரு. அவர்கள் பெரிய இருளுக்குள் இருக்கிறாங்க, அவங்க பெரிய இருளுக்குள் இருக்கிறாங்க. அவர்கள் மேல் அநேக விதமான புழுதிகள் போடப்பட்டிருக்கு, அநேக விதமான புழுதிகள் அவர்கள் மேல் போடப்பட்டிருக்கு. அவர்கள் பெரிய இருளுக்குள் தள்ளப்பட்டு இருக்கிறாங்க. வெளிச்சத்தை காண மாட்டோமோன்ற ஒரு ஏக்கத்தோட இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னா, ஏக்கத்தோடு இருக்கிறாங்களாம். ஒரு வெளிச்சம் நம்மை தேடி வராதா, ஒரு வெளிச்சம் நம்மை சந்திக்காதா, அந்த வெளிச்சம் நம்மை வழி நடத்தாதா, நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாதா, நல்ல நன்மை கிடைக்காதான்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் பல நாட்களாக அவர்கள் இருளுக்குள் இருக்கிறாங்க. அந்த இருள் விலகும்படி ஒரு வார்த்தையை தான் ஏசாயா முதல் வார்த்தையில ஆரம்பிக்கிறாரு, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. இந்த வருடத்திற்கு கர்த்தர் ஒரு வார்த்தையும் அந்த வார்த்தைக்கான ஒரு அர்த்தத்தையும் கொடுத்திருக்கிறார். என்னவென்றால், இந்த வருடம் நமக்கு எப்படிப்பட்ட வருடமா இருக்குமா, ஒரு பெருக்கத்தின் வருடமா இருக்குமா. அல்லேலூயா. இந்த வருடம் எப்படிப்பட்ட வருடமா இருக்கும், ஒரு பெருக்கத்தின் வருடம். யாருக்கு இந்த பெருக்கம் என்றால், இருளுக்குள் இருக்கிறவர்களுக்கு. இருளே இருக்கிறவர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், நமக்கு வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப யாருக்கு பெருக்கமா, யார் இருளுக்குள், என் மேல் புழுதிகள் போடப்பட்டிருக்கு, என்னை எழுப்பி விடுவதற்கு ஆள் இல்ல, என் கரம் பிடித்து நடத்த ஆள் இல்ல அப்படின்னு யார் தங்களுடைய வாழ்க்கைய இதற்கு மேலையும் வாழ்வதற்கு எனக்கு பலன் இல்ல, என் வாழ்க்கை காரிருள் போல இருக்கு, நான் திரும்புற பக்கமெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. காரிருள் எப்படி இருக்கும், திரும்புற பக்கத்து ஒண்ணுமே தெரியாது. வெளிச்சத்தில் வெளிச்சமா இருக்கும் பொழுது பாதை எது, பள்ளம் எது, முள் எது, கல் எது நமக்கு நல்லா தெரியும். முழுவதுமா இருளா இருக்கும் பொழுது நமக்கு ஒண்ணுமே தெரியாது. நமக்கு எல்லா பாதையும் நல்ல பாதையா தான் தெரியும். அப்படி நல்ல பாதையா நினைச்சு நம்ம போய் விழுந்த இடங்கள் பல இடங்கள். அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் விழுந்த இடம் தான், அசிரியா தேசத்திலையும் விழுந்தாங்க, பாபிலோன்ல விழுந்தாங்க, பல ராஜாக்களுக்கு கீழ அடிமையா விழுந்தாங்க, உலகத்தின் ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் அடிமையா விழுந்தாங்க. அப்ப அவங்க மேல ஒரு பெரிய இருளின் போர்வையானது போர்த்தப்பட்டிருக்கு. இன்றைக்கு நமக்கும் ஒரு பெரிய போர்வையானது போர்த்தப்பட்டிருக்கு. என்னவென்றால், ஒரு பெரிய இருள். ஒவ்வொருவரும் ஒரு ஒரு விதமான இருளுக்குள் இருக்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான இருள். இவர்கள் இந்த இருள், இவர்கள் இந்த இருள்னு சொல்லி பொதுவா யாருக்கும் சொல்ல முடியாது. அவர்கள் தாங்களே ஒரு சில புழுதியை தங்கள் மேல போட்டுக்கிட்டு சில இருளுக்குள் என்ன பண்றோம், நம்ம நடந்துகிட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை வருது, எழும்பு. எங்க இருந்து எழும்பணுமா, நீ இருக்கிற இருளுக்குள்ள இருந்து வெளியில வா. இருளை விட்டு ஃபர்ஸ்ட் எழும்பு. நீ எழும்பிட்டானா உன்னிடத்தில் ஒரு வெளிச்சம் உதிக்கும். நீ எழும்புவேன் என்றால் உன்னிடத்தில் ஒரு வெளிச்சம் உதிக்கும். இஸ்ரவேல் ஜனமே, நீ இதுவரைக்கும் காரிருளுக்குள்ள இருந்த, நீ வெறும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த, உனக்கு ஒரு வார்த்தையை நான் கொடுக்கிறேன். நீ எழும்ப விருப்பப்பட்டனா, இந்த வாழ்க்கை வேண்டாம் நீ நினைச்சனா, இந்த கஷ்டத்தின் வாழ்க்கை, கண்ணீரின் வாழ்க்கை, புழுதியின் மேல உட்கார்ந்துருக்கிற வாழ்க்கை, தான் மேல புழுதியை போட்டுக்கிட்டு, ஏன்னா யாருமே நமக்கு நாமே மண்ணவாரி என்ன பண்ண மாட்டோம், தலையில போட்டுக்க மாட்டோம். ஆனா நம்ம பண்ற செயல்கள் நம்ம மேல மண்ணல் என்ன பண்ணும், அள்ளி போட்டுரும். இந்த யானையெல்லாம் பார்த்துருக்கீங்களா, நல்லா தான் இருக்கும், திடீர்னு மண்ணள்ளி மேலே போட்டுக்கும், திடீர்னு தண்ணி எடுத்து மேலே போட்டுக்கும். அதுக்கு அது விளையாட்டா இருக்கும். அது சில சமயத்தில் அப்படி கண்களில் படுறப்ப அதுக்கு மதம் பிடிக்க ஆரம்பிக்கும். சில சமயம் அது விளையாட்டா பண்ற காரியம் அதனுடைய கண்ணில் படும்போது பாதிப்பு ஏற்படுத்தும். அதனுடைய குட்டியோடு விளையாண்டுட்டு இருக்கும்போது அது குட்டியினோட கண்கள் அது படும், அது கண்கள் பாதிக்கப்படும். அப்ப நம்ம சில சமயங்களை விளையாட்டா பண்ற சில காரியங்கள் நம்ம பெரிய இருளுக்குள்ள என்ன பண்ணுது, தள்ளுது. பவுலுடைய கண்கள்
பறிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? 3 நாட்கள் அவர் குருடனா இருக்க காரணம் என்ன? ஜனங்களை துன்பப்படுத்தும் அவர் புறப்பட்டு போனார். அவருடைய கண்கள் பிடுங்கப்பட்டுச்சு. அது அவருடைய வேலை, அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை. இப்படி பல விஷயங்கள் நம்ம கோட் பண்ணிக்கிட்டே போகலாம். நம்ம விளையாட்டா செய்யற காரியங்களா இருக்கட்டும், நம்ம வேலையா நினைச்சு செய்யற காரியங்களா இருக்கட்டும், நம்ம தெரியாம செய்யற விஷயமா இருக்கட்டும், இப்படி ஏதோ ஒரு காரியம் நம்ம ஒரு இருளுக்குள்ள என்ன பண்ணுது? தள்ளி விடுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படிதான் இருளுக்குள் தள்ளப்பட்டாங்க. விளையாட்டா செஞ்ச காரியம், பழக்க வழக்கத்துக்காக செஞ்ச காரியம், இப்ப இருளுக்குள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஏசாயா சொல்றாரு, நீ எழும்புவன்னா, நீ ஏந்திரிச்சு நிப்ப அப்படின்னா உன் மேல ஒரு ஒளி உதிக்கும். அந்த ஒளி எதுக்கு அப்படின்னா, அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு, அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கு. நம்முடைய வாழ்க்கை இருள் போன்ற வாழ்க்கையா இருக்குமானால், அந்த இருள் போன்ற வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றுவதற்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். நீ எழும்புவாயானால் உன்மேல் ஒரு வெளிச்சத்தை நான் போடுவேன். உன்மேல் ஒரு வெளிச்சத்தை, உதாரணம் எனக்கு ஒரு அழகான ஒரு உதாரணம் எனக்கு வருகிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன பண்ணுவாரு? 120 பேரும் இருப்பாங்க. 120 பேரும் இருக்கிற இடத்துல ஒருவர் மாத்திரம் எழும்புவார். ஒருவர் எழும்பினார், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஒருவர் எழும்பினார், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்ப நாம எழும்புவோம் என்றால் நம்மை கொண்டு கர்த்தர் எத்தனாயிரம் பேர் ரட்சிக்கப்படுவார், ரட்சிப்புக்குள் நடத்துவார். அப்ப நாம என்ன பண்ணணும்? எழும்பணும். நம்ம சபைக்காகவும் சரி, நம் குடும்பத்திற்காகவும் சரி, நாம என்ன பண்ணணும்? எழும்பணும். எழும்பும் பொழுது ஒரு ஒளியானது நம்ம என்ன பண்ணும்? போடப்படும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 118 சங்கீதத்தின் 27வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன். அவர் நம்மை வெளிச்சமாய் மாற்றுவார். அவர் நம்மை வெளிச்சமாய் மாற்றுவார். நாம் வெளிச்சமாய் மாறிவிட்டோம் என்றால் நம்மை கொண்டு அநேகரை கர்த்தர் வெளிச்சத்துக்கு நேராக என்ன பண்ணுவார்? நடத்துவார். அப்பொழுது ஒருவர் வெளிச்சமாகும் பொழுது அவர் குடும்பம் வெளிச்சமாகுது. ஒரு குடும்பம் வெளிச்சமாகும் போது அந்த குடும்பத்தை சுற்றி இருக்கிற மற்ற குடும்பம் வெளிச்சமாகுது. அப்ப சபை வெளிச்சமாகும் பொழுது பட்டணங்கள் வெளிச்சமாக்கப்படுகிறது. அப்ப கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, நாம் ஒவ்வொருவரும் எழும்ப வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் எழும்பும் பொழுது கர்த்தர் நம்மை பிரகாசிக்க பண்ணுகிறவர் மாத்திரமல்ல, நம் மூலியமாய் நம்முடைய தேசத்திற்கு, நம்முடைய பட்டணத்திற்கு, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை அவர் என்ன பண்ணுவார்? கொண்டு வருவார். அப்ப சங்கீதம் 118:27 சொல்கிறது என்ன? கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவன். அதே எபிரேயர் 5:14 வசனம் சொல்லப்படுகிறது, நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது தேவன் உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். எபேசியர் 5:14 வாசிங்க. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஸ்தோத்திரம். இங்க பவுல் அழகா சொல்றாரு, நீ அடக்கம் பண்ணப்பட்ட விஷயத்துல இருந்து எழும்பு. ஏன்னா வேதம் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை அழகா சொல்லுவார், மரித்தோரை இப்போ என்ன பண்ணிட்டோம்? அடக்கம் பண்ணிட்டோம். நீ கர்த்தரை ஆராதிக்க என்ன பண்ணு? நீ என்னையை பின்பற்றி வா. அப்ப இங்க மரித்தோர்னு சொல்லப்படுறது யார? உலக மனுஷங்களை. மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். இயேசுவை பின்பற்றுற உனக்கு மரித்தோருடைய இடத்துல இடம் கிடையாது. நீ என்னையை பின்பற்றி வா. மரித்தோரை போய் அடக்கம் பண்ணட்டும். அப்ப இங்க எபேசியர்ல பவுல் சொல்றாரு, மரித்தோரை விட்டு எழும்பு, மரித்தோரை விட்டு எழும்பு. தீர்க்கதரிசி எசேக்கியேல்ட்ட கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படும், எசேக்கியாவே நீ பார்க்கிறது என்ன? நான் உலர்ந்த எலும்புகளை பார்க்கிறேன், அது ஒரு மரணம். இந்த எலும்புகள் உயிர் பெறுமா? எனக்கு தெரியாது, கர்த்தாவே உமக்கு தான் தெரியும். அப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, ஒரு எலும்பு உலர்ந்து போயிருந்தாலும், ஒரு எலும்பானது உலர்ந்து போயிருந்தாலும் கர்த்தருடைய ஆவி, அந்த கீழ்காற்று அந்த எலும்பு மேல் படுமானால் அந்த எலும்பு துண்டு அது முழு எலும்பாய் மாறும்,
அது முழு உடம்பாய் மாறும். அதற்குள் நரம்பும் சதையும் தோலும் முடி ஒரு சேனையா என்ன பண்ணுமா? எழும்புமா. அப்ப கர்த்தர் விரும்புகிறார் நாம் மரித்தோரை விட்டு எழும்ப வேண்டும் என்று. நான் மரித்தோரை விட்டு, ஏன்னா கடந்த நாட்கள், கடந்த ஆண்டுகள் நமக்கு அநேக காரியங்கள் நடந்திருக்கும். அதை பத்தி நான் பேசல. ஆனா இந்த வருடத்துல கர்த்தருடைய வார்த்தை, நாம் மரித்தோரை விட்டு எழும்புவோமானால் தேவன் நம்மை வந்தாதான் அதுக்கு மதிப்பு மரியாதை. வைரமா இருந்தாலும், வைடூரியமா இருந்தாலும், மரகதங்களா இருந்தாலும், பச்சை மரகதங்களா இருந்தாலும், கோமேதகமா இருந்தாலும், மண்ணுக்குள்ள இருந்தா ஒரு பிரயோஜனம் கிடையாது. மண்ணை விட்டு வெளியே வந்தாதான் அது பிரயோஜனம். அப்ப கிறிஸ்துவுக்காக நம்ம வெளியே வருவோம் என்றால் கர்த்தர் நம்மை பிரகாசிக்க பண்ணுவார். வைரங்கள் பட்டை தீட்டப்படும், அதனுடைய மதிப்புகள் ஏற்றப்படும், அதனுடைய பிரகாசங்கள் அதிகமாகும், அது உறுதித்தன்மை அதிகமாகும். மண்ணுக்குள் இருக்கும் வரைக்கும் வைரம் இவ்வளவு பெரிய உறுதித்தன்மை உடையதுன்னு யாருக்குமே தெரியாது. அது எப்ப வெளியே வந்துச்சோ அதனுடைய உறுதித்தன்மை இன்றைக்கு உலகமே பேசுது. அது போல நாம் கர்த்தருக்காக வெளியே வருவோம்னு சொன்னா, வெளியே வருவோம்னாக்க கதவை திறந்து வெளியில வர்றது கிடையாது. தேவ சமூகத்துல, ஜெபத்துல, தேவனுக்காக நான் எதையாவது ஒன்று செய்யறேன்ப்பா, என்னை பிரகாசிக்க பண்ணுங்கன்னு கேளுங்க. நான் திரும்ப அந்த உலக மனுஷனோட நான் சேர மாட்டேன், அந்த உலக காரியத்தை நான் செயல்படுத்த மாட்டேன். மீண்டும் மீண்டும் என்னை விளப்பண்ணின, என்னை தேவ சமூகத்தை பிரித்தெடுத்து அந்த காரியத்துக்கு நான் மறுபடியும் உடன்பட மாட்டேன். இன்றைக்கு அநேகர் பண்ற ஒரு தவறு என்ன தெரியுமா? நம்முடைய சபையில வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய தேவை என்கிற நேரத்திற்கு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறோம். நம்முடைய தேவையானது சரி செய்யப்படும் நேரத்தில் நாம் சொந்த காரியங்களை பார்க்க ஆரம்பிக்கிறோம். நம்முடைய தேவைப்படும் பொழுது கர்த்தரை பிடித்து விட்டு தேவை சரி செய்யும் பட்ட பிறகு நம்முடைய போக்குல போறது கர்த்தருக்காக பிரகாசிக்கிறோடைய வாழ்க்கை கிடையாது. அதே மாதிரி சூழ்நிலை சாதகமா இருந்தா கர்த்தரை தேடி வர்றது. சூழ்நிலை சாதகம் இல்லைன்னா அந்த சூழ்நிலை யாரு சந்திப்பாங்களோ மனுஷங்களா பார்த்து தேடி போறது. அப்ப சில நெருக்கங்கள் வரும் பொழுது கர்த்தரை தேடுவதில் நம்முடைய சபையார்ல அநேகர் குறை வச்சிருக்கீங்க. சில பலவீன நேரத்துல கர்த்தரை தேடுறதுலையும் சிலர் குறை வச்சிருக்கிறீங்க. நெருக்கத்தின் நேரமா இருக்கட்டும், பல சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நீங்க கடந்து வருகிறதான ஒவ்வொரு காரியத்திலையும் ஏதோ ஒன்றை குறை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். வேதம் சொல்லுது, அதை விட்டு வெளியில வா, அந்த மரித்த காரியத்தை விட்டு வெளியில வா. நான் அவனை உயிர்ப்பிக்கிறேன், அவனை பிரகாசிக்கிறேன், நீ உன்னை பெரிய சேனையை நான் என்ன பண்றேன், மாத்துறேன். அதை ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் 52:2 சொல்லுகிறது, தூசியை விட்டு எழுந்துரு, தூசியை விட்டு எழுந்துரு. வாசிங்க. தூசியை உதறிவிட்டு எழுந்துரு எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. போதும் போதும் போதும். இஸ்ரவேலை பார்த்து சொல்றாரு தீர்க்கதரிசி, நீ போட்ட தூசிய உதறு. உன் தூசியை என்ன பண்ணு, உதறு. எந்த ஒரு பொருளையும் நம்ம தூசி தட்டாம என்ன பண்ண முடியாது, நம்ம எடுத்து பயன்படுத்தினது கிடையாது. காரணம் என்ன? தூசியா இருக்கு. தூசி படிஞ்சது புதுசாக இருந்தாலும் அது பார்க்கறதுக்கு எப்படிப்பட்டதா இருக்கும், பழசு மாதிரி தான் இருக்கும். இந்த மண்ணுக்குள்ள சில விலங்குகள்லாம் புதஞ்சிருக்கும், அது மண்ணை விட்டு உதறிட்டு வெளியே வந்ததான் அது எப்படிப்பட்ட
மிருக ஜீவன்களும் நமக்கு தெரியும். அது பாம்பா இருக்கட்டும், மற்ற எப்படிப்பட்ட ஒரு மிருக ஜீவன்களா வேணா இருக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ புழுதியில இருக்கிற மனுஷன் கிடையாதுப்பா. நீ குப்பையில இருக்க வேண்டிய மனுஷன் கிடையாதுப்பா. உன் வாழ்க்கைய நீ குப்பையா மாத்திக்காத. உன் வாழ்க்கைய நீ புழுதியா மாத்திக்காத. நீ அத விட்டு வெளியில வா. உன் கழுத்துல நீ போட்டிருக்க உன் நுகத்தடிய நீ ஃபர்ஸ்ட் ஒட. உன் மேல் சுமத்தப்பட்ட நுகத்தடிய நான் எப்பயோ உடைச்சுட்டேன். ஆனா இப்ப நீ சுமக்கிற நுகத்தடி உன்னால் நீ போட்டுக்கிட்ட நுகத்தடி. கர்த்தர் நம்மேல் இருந்த உலகத்தின் நுகத்தடியை என்றைக்கோ கழட்டி விட்டாரு. இன்றைக்கு நம்முடைய கழுத்துல இருக்க சில நுகத்தடி யாரோட நமக்கு நாமளே போட்டுக்கிட்டது. சில அடிமைத்தனத்தை விட முடியாம நாம தொடர்ந்து போய் நமக்கு நாமளே போட்டுக்கிட்டதான நுகத்தடிகள். அப்ப வேதம் சொல்லுகிறது, நீ புழுதியில இருக்கிற வரைக்கும் உன் மேல் இருக்கிற நுகத்தடி உன்னை விட்டு போகாது. ஏன்னா அது நீயே போட்டுக்கிட்ட. நம்ம ஒரு பாக்ஸ் வச்சுக்குங்க. உதாரணமா ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சுக்கோங்க. இவ்வளவு ஏன் நம்ம ட்ரெயின்ல போறப்ப அன்ரிசர்வ் கோச்னு ஒரு கோச் இருக்கும். யூஆர் கோச், அன்ரிசர்வ் கோச் இருக்கும். அந்த அன்ரிசர்வ் கோச்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு உட்கார இடம் இருக்காது. உட்காரதுக்கு இடம் கிடைக்காது. ஒருவேளை லேட்டாக ஒரு ட்ரெயின் கிளம்புற நேரத்தில் ஒருத்தர் அன்ரிசர்வ்ல மாட்டினார்னா ஐயோ பரிதாபம் அவங்க வாழ்க்கையெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டில் சிக்கிட்டு நம்ம போய் ஒரு இடத்துல உட்கார்றோம். நம்ம கால் நீட்ட இடம் கிடைச்சிருக்கு. நம்ம சாஞ்சிக்க நல்ல இடம் கிடைச்சிருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா கால் நீட்டி போட்டு நல்லா ஹாயாக தேட்டரில் உட்கார்ற மாதிரி அந்த இத்தனை கூண்டு ட்ரெயின் படிக்கட்டில் உட்காந்துக்கிறோம். உக்காந்ததுக்கு அப்புறமா அடுத்து நம்மளை கூப்பிட்டு சொல்கிறாங்க, எப்போ அங்கே ஒரு சீட்டு ஃப்ரீயாக இருக்கு போய் உட்காரு அப்படிங்கிறாங்க. நம்ம சீட்டில் போய் உட்காருவோமா? இல்லை, எனக்கு நல்லா கால் நீட்ட இங்கே இடம் இருக்குது, சாஞ்சிக்கிறதுக்கு கதவு இருக்குது, நான் இங்கே நல்லா காற்று வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துக்குவோமா? குடுகுடுன்னு ஓடி போய் சீட்டை பிடிச்சி என்ன பண்ணுவோம், உட்காந்துக்குவோம். ஆனால் சிலர் பாவத்தின் வாசற்படியிலேயே மாத்திரம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. பாவத்தின் வாசற்படியிலே சில பேர் என்ன பண்றாங்க, பாவமே வாசப்படியில தான் இருக்கு, அந்த வாசப்படி பக்கத்துல இவங்க உட்காந்துக்கிறாங்க. நல்ல வாட்டமா கால் நீட்டி போட்டு வாப்பா ஏந்திரிச்சு வாப்பா, உனக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை வச்சிருக்கேன் அப்படின்னா, எனக்கு இந்த இடம் நல்லா லக்ஸுரியா இருக்கு, கால் நீட்ட வசதியா இருக்கு, சாஞ்சிக்க இடம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கேயே போய் என்ன பண்றோம், உட்காந்துக்கிறோம். அப்ப நம்ம எழும்பினால்தான் நம்முடைய சுதந்திரத்தை நம்ம என்ன பண்ண முடியும், நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். நான் எழும்ப மாட்டேன், நான் போக மாட்டேன், நான் வர மாட்டேன், நான் இங்கேயே தான் உட்காந்து கிடப்பேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்முடைய கால் எப்படி இருக்கும், குஷ்டரோகி வந்தவன் கால் மாதிரி பிறவி முதல் கால்கள் சூம்பினவர்களாக இருந்தது போல நம்ம கைகள் என்ன பண்ணிடும், மாறிடும். அப்ப இடம் ஒழுங்கா இருந்தும் நாம என்ன பண்றது இல்லை, ஒழுங்கான இடத்துல போய் உட்கார்றது இல்லை. சில பேர்லாம் பாருங்க, நல்ல சீட் இருக்கும், குஷன் சீட் இருக்கும், குரங்கு மாதிரி தான் போய் உட்காருவாங்க. காரணம் அங்கதான் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கான். ஏந்திரிக்க முடியாது, நடந்தா நடக்க முடியாது. அவன் நார்மல் ஆகிறதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஆனா வேதம் சொல்லுது, உன்னுடைய புழுதியை உதறி விட்டு நீ என்ன பண்ணு, எலும்பு. உன் புழுதியை உதறி விட்டு எலும்பு, உன் நுகத்தடியை உட, நான் பிரகாசிக்க வைக்கிறேன், நான் பிரகாசிக்க வைக்கிறேன். அப்ப இந்த வருடத்துல நம் 1000 பெருக வேண்டும் என்றால், 10,000 பெருக வேண்டும் என்றால், பலத்த ஜாதியை மாற வேண்டும் என்றால், கர்த்தர் அதை தீவிரமாய் நமக்கு நடப்பிக்க வேண்டும் என்றால், நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நாம் எழும்ப வேண்டும். எங்க இருந்து தெரியுமா எழும்ப வேண்டும்? ஃபர்ஸ்ட் தூங்குற நாம முழிக்கணும். நாம் எதுலெல்லாம் தூங்கி கிடக்கிறோம், கர்த்தருடைய காரியத்துல. ஏன்னா ஜபத்துலதான் பாதி பேருக்கு தூக்கமே வரும். அப்ப தூங்குற நாம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், முழிக்கணும். கர்த்தர் காரியத்தில் தூங்குறவங்க, கர்த்தருடைய காரியத்துல தூங்குறவங்க. பவுல் உற்சாகமா பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார் ஒரு மேல் வீட்டுல. பவுல் உற்சாகமா மேல் வீட்டுல பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். ஒருத்தன் ஜன்னல் நல்லா இருக்குன்னு ஜன்னல் பக்கத்துல போய் உட்காந்துருந்தான். ஜன்னல நல்லா காத்து வருது, ஜன்னல் நல்லா வாட்டமா இருக்குன்னு ஜன்னல் ஓரமா போய் உட்காந்துருந்தான். உட்காந்துருந்தவன் தூங்கிட்டான். தூங்குனவன் முன்னாடி விழுகாம பின்னாடி விழுந்துட்டான். மாடியில இருந்து விழுந்தா என்ன ஆகும், மரணம், செத்து போயிட்டான். ஏன் வருதுன்னு தெரியல, சரி இருக்கட்டும். அப்ப
நாம இருக்கிற இடம் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம அஜாக்கிரதையா இருந்தாலும் நம்ம தப்பிப்போம். சரியில்லாத இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு நம்ம சௌரியத்துக்கு இருந்தோம் அப்படின்னா அது நம்மை தடுமாறி கீழே தள்ளி விட்டுரும். அதனால எந்த காரியமா இருந்தாலும் சரியான இடத்துல உட்காருங்க. அதான் சங்கீதம் 1:2 சங்கீதம் 1:1 1, 2, 3 சொல்லுகிறது, எங்க உட்கார்ற, எங்க நிக்கிற, எங்க நடக்கிற, யார் கூட பேசுற, யார் கூட பழகுறன்றது ரொம்ப 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 முக்கியம். அப்ப நம்ம எழும்புவோம் என்றால் கர்த்தர் நம்மை பிரகாசிக்க வைப்பார். மோசேயினுடைய நாட்கள்ல யாத்ராகமத்தின் 10ஆம் அதிகாரத்தின் 22வது வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கும். தேவன் எகிப்து முழுவதுக்கும் காரிருளை கட்டளையிட்டார். கர்த்தர் எகிப்து தேசம் முழுவதும் காரிருளை கட்டளையிட்டார். ஆனால் இஸ்ரவேல் ஜனமோ இருந்த இடத்துல கர்த்தர் இருளை கட்டளையிடவில்லை. வாசிங்க அந்த பகுதியை. மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 3ஆம் நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோவெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. ஸ்தோத்திரம். அப்ப தேசம் முழுவதும் இருள் அடைந்தாலும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? வெளிச்சமா இருக்கும். அதுதான் சங்கீதம் அதே 60:2 வாசிங்களேன். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். நாம் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்வோமானால் கர்த்தர் நம்மை மற்றவருடையதான இருளுக்கு தள்ளாமல் நம்மை தனியாக என்ன பண்ணுவார்? நிறுத்துவார். நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க வைப்பார். நான் கடந்த நாட்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான். யாக்கோபின் குடும்பத்தில் யாக்கோபுக்கு பிறந்த 12 ஆண் பிள்ளைகள்ல 11 பேரும் ஊதாரியா தான் இருந்தாங்க. ஆனா ஒருவன் மாத்திரம் கனிதரும் செடியாக இருந்தான், யோசேப்பு. அப்ப யோசேப்புங்கிற ஒரு மனிதன் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்ததுனால அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் பிரகாசமா மாத்தினார். நாம கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்வோமானால் நம்முடைய குடும்பத்திலும் நம்மை கர்த்தர் பிரகாசமா மாத்துவார். நம் குடும்பத்தையே மாத்துவாரான்னு கேட்டா அது கேள்விக்குறி. நம் குடும்பம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும், நம்முடைய குடும்பத்தையே கர்த்தர் மாத்துவார். ஆனால் 11 சகோதரர்கள் மத்தியில ஒருவன் மாத்திரம் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறான், அந்த ஒருவனை கர்த்தர் பிரகாசிக்க வைத்தார். அப்ப எப்ப நம்ம இடத்துல காரிருள் வராம இருக்கும், எப்ப நம்முடைய வாழ்க்கை சோதரம் வெளிச்சமா மாறுமா? நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது. முதலாவது நாம் எழும்பும் பொழுது நம்முடைய வெளிச்சத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். இரண்டாவது கர்த்தருக்கு பிரியமானதை, அவருக்கு பிரியமானதை நாம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அவர் நம்மை சுற்றிலும் இருள் இருந்தாலும் நம்மை அவர் வெளிச்சமாய் மாற்றுவார். ஏன்னா இஸ்ரவேல் கர்த்தருடைய ஜனம். இஸ்ரவேல் கர்த்தருடைய ஜனம். கர்த்தருடைய ஜனம் கர்த்தருடைய ஜனமா இருக்கும் வரைக்கும் கர்த்தர் அந்த ஜனத்திற்கு ஒரு தீங்கையும் அனுமதிக்க மாட்டார். கர்த்தருடைய ஜனம் தன் பாதையை விட்டு விலகுமானால் அந்த ஜனத்தின் மேல் கர்த்தர் பொல்லாத தீங்கினை வர வைப்பார். அதே தேவன் தான் சொல்றாரு, நீ எனக்கு கீழ்ப்படிலனா எகிப்துக்கு உண்டாக்குன வியாதியையும் வாதையும் உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு. அப்ப கர்த்தருக்கு பயப்படும் பொழுது எகிப்துக்குள்ளே இருந்தாலும் வாதை வந்து அணுகல. கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நம்ம வெளி தேசத்துல வாழ்ந்தாலும், கானான் தேசத்தில் வாழ்ந்தாலும் அங்கே கர்த்தர் வாதை என்ன பண்ணுவாரு? கொண்டு வருவேன்னு சொல்றாரு. அப்ப இரண்டாவது, நாம் கர்த்தருக்கு பிரியமாய் செயல்படுவோமானால், கர்த்தருக்கு பிரியமாய் செயல்படுவோமானால் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் மகிமையாக பிரகாசம் உள்ளதா என்ன பண்ணுவார்? மாற்றுவார். நம்மை 1000 மடங்கு லட்சம் லட்சமாக பலத்த ஜாதியாக நம்மை மாற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதுல இருந்து ஒரு 2 நபர்களை மாத்திரம் நான் உதாரணமா சொல்லிவிட்டு நான் பிரசங்கத்தை நான் முடிக்கிறேன். முதலாவது யார் என்றால் ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி, ஒரு ஏழ்மையான தாய். தீர்க்கதரிசியின் மனைவி ஒரு ஏழ்மையான தாய். அவர்களுக்கு ஒரு மகன் உண்டு. அந்த குடும்பம் ரொம்ப கடன் வாங்கின குடும்பம், ரொம்ப கடன் வாங்கிட்டாங்க. அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டாரு, வாழுகிற நாட்கள்ல சில பஞ்ச காலங்கள் வரும் பொழுது
அந்த பஞ்ச காலத்தை சரி செய்ய முடியாம சில கடன்கள் வாங்கி அவர் என்ன பண்ணார், அந்த பஞ்ச காலத்தை ஓட்டினார். ஒரு நாள் அவர் மரண படுக்கைக்கு போகிற சூழ்நிலை, மரித்து விட்டார். இப்ப அந்த தாயாரும் அந்த மகனும் மாத்திரம் இருக்கிறாங்க. அப்ப அந்த தாயாருடைய கணவனருக்கு கொடுத்த கடனை திருப்பி கேட்கும்படி அநேகர் வராங்க. உன் புருஷன்கிட்ட நான் வந்து கடன் கொடுத்துருக்கேன், உன் புருஷன் மரிச்சிட்டாரு, இப்ப நீ அந்த கடன் என்ன பண்ண, எனக்கு திருப்பி கொடு, இல்லைன்னா உன் பையனை என்கிட்ட வேலைக்கு என்ன பண்ணு, அனுப்பு, அவன் வந்து சம்பாதிச்சு உன்னுடைய வட்டி பணத்தை கட்டிக்கட்டும்னு சொல்லிட்டுன்னு ஒரு லாக் பண்றாங்க. இப்ப அந்த தீர்க்கதரிசியின் மனைவி அந்த அந்த சகோதரி வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்க என்ன பண்றாங்க, நிற்கிற நேரத்துல ஒரு தீர்க்கதரிசி அவரை தேடி போறாங்க. ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புறாரு. நல்லா கவனிக்கணும், அந்த அம்மா யாரையும் தேடி போகல, அந்த சகோதரி யாரையும் தேடி போகல. கர்த்தர் தீர்க்கதரிசி அந்த சகோதரி தேடி என்ன பண்றாரு, அனுப்புறாரு. அந்த அம்மா ஜெபம் பண்ணாங்களா, அந்த அம்மா உபவாசம் போட்டாங்களா தெரியல. ஆனா அந்த அம்மாவுக்காக கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, அனுப்புறாரு. வனாந்தத்துல ஆடு மேய்ச்சவர் தான் தாவீது. தாவீதுக்காக கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புனார். தாவீதுக்காக கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புனார். சவுல் வந்து ரொம்ப கொடுமை செய்யக்கூடிய ஒரு மனுஷன் தான். ஆனா அந்த மனுஷனுக்காக கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரன் அனுப்புனார், அனனியாவை அனுப்புனார். இப்ப நம்ம கவனிக்க வேண்டியது, கர்த்தருக்காக நாம பயன்படணும்னா, கர்த்தர் நம்மை செயல்படுத்தணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா, அவர் எங்க இருந்தாவது ஆளை கூட்டிட்டு வருவார். நாம தேடி போக தேவையில்லை. நாம இருக்கிற இடத்துல ஒழுங்கா இருப்போமானா, இருக்கிற இடத்துல அந்த தீர்க்கதரிசியின் மனைவி தன் கணவர் மரித்ததுக்கு பிற்பாடும் தன்னிடத்தில் இருக்கிறதை வைத்து அவங்க சரி செய்து தங்கள் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்வதென்று தெரியாமல் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிற பட்சத்துல கர்த்தர் தீர்க்கதரிசி அனுப்புறார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில எல்லாராலும் வெறுக்கப்பட்டு இருந்தாலும் தன் கர்த்தருக்கு உண்மையாய் அவர் இருந்ததனால அவரை தேடி கர்த்தர் சாமுவேலை அனுப்புனார். சவுல் எவ்வளவுதான் கொடுமை செய்யக்கூடிய மனுஷனா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு 3 நாள் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து உண்ணாமலும் புசியாமலும் குடியாமலும் இருந்ததனால அவரை தேடி ஒரு தேவ ஊழியக்காரனை கர்த்தர் அனுப்புறார். அப்ப யார் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறார்களோ அவர்களை தேடி, யார் கர்த்தரை தேடுறார்களோ அவர்களையும் தேடி ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் என்ன பண்றார், அனுப்புறார். அப்படி இந்த தீர்க்கதரிசியின் மனைவிக்கு ஒரு ஊழியக்காரரை கர்த்தர் அனுப்புறார். போய் பார்த்தா அந்த குடும்பம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம், சாப்பிடுவதற்கும் ஒண்ணும் இல்லை அந்த குடும்பத்துல. இப்ப தீர்க்கதரிசி போய் கேட்கிறார், உனக்கு என்னம்மா பிரச்சனை, எனக்கு வாழ முடியலங்க. ஏமா வாழ முடியல, என் கணவன் இறந்துட்டாரு, எனக்கு என்ன வேலை செய்வதுன்னு தெரியல, நான் தீர்க்கதரிசியின் மனைவியா இருக்கிறதுனால எனக்கு என்ன வேலை செய்யறதுன்னு தெரியல, என் கணவனார்கிட்ட கடன் கொடுத்தவங்க பூரா அவனுடைய மகனை வேலைக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, அவனோ சின்ன பையனா இருக்கிறான், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க புலம்பிட்டு இருக்கிறாங்க. தீர்க்கதரிசிக்கிற உங்ககிட்ட என்ன இருக்கு, உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்குறாரு. அந்த அம்மா சொன்ன, ஒரு கலசம் எண்ணெய் தான் இருக்கு அப்படின்னு. ஒரு கலசம் எண்ணெய் தான் இருக்கு அப்படின்றாங்க. அந்த ஒரு கலசம் எவ்வளவு இருக்கும் வச்சுக்கலாம், சின்ன ஒரு கலசம், சின்ன ஒரு கலசம். அந்த சின்ன கலசத்தை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிச்சாருன்னா, அந்த கலசம் ஊற்றப்படுகிற அனைத்து பாத்திரத்தையும் கர்த்தர் நிரம்பி வழிய பண்ணார். சின்ன கலசம் தான், சின்ன கலசம் தான். உலகத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அக்ஷய பாத்திரமா, போட போட அது என்ன பண்ணும், வந்துகிட்டே இருக்கும். அந்த அம்மா கையில அப்படி ஒரு பாத்திரம்லாம் கிடையாது. அப்படி ஒரு பாத்திரம் தான் அந்த அம்மா என்னைக்கும் என்ன பண்ணிருக்கும், வளர்ந்துருக்கும். வெறுமையான ஒரு கரம் தான், வெறுமையான ஒரு வாழ்க்கை தான் இருந்த. சின்ன ஒரு கலசம் எண்ணெய், சின்ன கலசம் எண்ணெய். தேவ மனிதன் அதை வாங்கினார், ஜெபித்தார், வாங்கினார், ஜெபித்தார். ஜெபிச்சுட்டு அவர் சொல்ற ஒரு வார்த்தை, உன் வீட்டில் இருக்கிற அத்தனை பாத்திரத்தையும் கொண்டு வந்து இங்க வை.
அந்த அம்மா சொல்றாங்க, அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியலை, என்ன பண்ண போறாருன்னு தெரியலையே அப்படின்ட்டுன்னு. எல்லா அண்டா குண்டா தட்டு முட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சிட்டாங்க. வச்சுட்டு மகனை கூப்பிட்டு, மகனே பக்கத்து வீட்டுக்கு போய் பாத்திரம் வாங்கிட்டு வா, நம்ம வீட்டில் பாத்திரம் பத்தல, வாங்கிட்டு வா. வீடு முழுக்க பாத்திரம், கையிலையோ சின்ன கலசத்தில் இருக்கிற எண்ணெய். ஒரு வார்த்தையை சொல்றேன், உங்க வாழ்க்கை எவ்வளவு வெறுமையா இருந்தாலும், எவ்வளவு தூரத்துக்கு உங்க வாழ்க்கை வெறுமையா இருந்தாலும், எவ்வளவு அகலத்துக்கு உங்க வாழ்க்கை வெறுமையா இருந்தாலும், தேவ பிரசன்னம் ஒன்று உங்களிடத்தில் இருக்குமானால், தேவனுடைய வார்த்தை ஒன்று உங்களிடத்தில் இருக்குமானால், தேவனுடைய கிருபை என்று உங்களிடத்தில் ஒன்று இருக்குமானால், அந்த ஒரு சின்ன காரியம், அந்த சின்ன காரியம், நாம் கொஞ்சத்தில் உண்மையா இருப்போம் என்றால், சின்ன காரியம் கொஞ்சத்தில் உண்மையா இருப்போம் என்றால், அநேகத்தின் மேல் கர்த்தர் அதிபதியாய் மாற்றுவார் என்பது வார்த்தை எவ்வளவு உண்மையோ. அந்த சின்ன கலசத்தை அந்த தாயார் கொடுத்தாங்க, அந்த சகோதரி கொடுத்தாங்க, ஊழியக்காரர் ஜோமன்ட் அதை கொடுத்தாரு. அந்த அம்மா ஊத்துறாங்க 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 ஊத்துறாங்க, அனைத்து பாத்திரத்தில் எண்ணெய் வழிந்து நிக்குது. இப்ப சின்ன காரியம்தான் கர்த்தருடைய கரத்துல கொடுக்கிறப்ப அது பெரிய ஆசீர்வாதம் என்ன பண்ணுது. அந்த அம்மா நான் சொல்லியிருந்தா சொல்லிருக்கலாம், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு. என்கிட்ட அந்த சின்ன கலசத்தை அந்த அம்மா கொடுக்கணும் அவசியம், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லைன்னா இன்னொரு வீட்லயா சாரி பார்த்து வீட்லயாவது ஒரு பொடி அப்பமும் இது மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருந்துச்சு, சரி பிசைஞ்சு அப்பம் சுட்டு சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. இங்கே வெறும் எண்ணெய் மட்டும்தான் இருக்கு. வெறும் எண்ணெயை குடிச்சு என்ன ஆகும்? லூஸ் மோஷன் தான் ஆகும் வெறும் எண்ணெயை குடிச்சோம்னா. அப்ப இங்க எண்ணெய் மட்டும்தான் இருக்கு. அந்த அம்மா சொல்றாங்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா, ஒரே ஒரு கலசம் எண்ணெய் தான் இருக்கு. உங்ககிட்ட உங்களுக்கு ஜெபங்கிற அந்த ஒரு எண்ணெய் இருந்தா போதும். உங்க வாழ்க்கையில் ஜெபங்கிற அந்த சின்ன எண்ணெய் இருந்தா போதும். எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் கர்த்தர் உடைக்க வைப்பார். ஏன்னா சின்னவன் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவனை பெரிய ஜாதியா மாத்துறாரு. சின்னவன் ஜெபிக்கும் பொழுது அவனை கர்த்தர் 1000 மாத்துறாரு. சின்ன காரியம் தான், ஜெபத்துல மாத்திரம் தரித்துருங்க. ஜெபத்தை விடாதீங்க. இந்த வருஷத்துல எவ்வளவு வெறுமை வரட்டும், உங்க முன்னாடி 1000 பாத்திரம் வைக்கிறாங்களா, 1000 வெறுமை இருக்கட்டும், ஜெபங்கிற சின்ன ஒரு சின்ன ஜெபம் போதும். வெறுமையா இருக்கிற 1000 கர்த்தர் நிரப்புவார். சின்ன ஜெபம் தான். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமா. தீர்க்கதரிசி சொல்றாரு, ஏமா நீ இது என்ன பண்ணு, வித்து உன் கடனை பூரா அடைச்சி ஒரு நல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்? அந்த அம்மாக்குடைய கடன் எவ்வளோன்னு அவருக்கு தெரியும். இந்த அம்மா வாழ்வதற்கு தேவையான பணமும் அவருக்கு தெரியும். அப்ப அத்தனையும் கர்த்தர் கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. அப்ப இன்னைக்கு கொடுத்த மாதிரி பாமாயில் என்ன பண்ணல, கொடுக்கல. ஆலிவ் ஆயில் என்ன பண்ணாங்க, கொடுத்துட்டு போனாங்க. இன்றைக்கும் அந்த எண்ணெய் விலை மதிக்க தக்க எண்ணெயாக தான் என்ன பண்ணுது இருக்கிறது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பயன்படுத்திய ஒரே எண்ணெய் அந்த ஒரு எண்ணெய் மட்டும்தான். அப்ப அந்த எண்ணெயை பிழிஞ்சி எடுக்கணும்னா அத்தனை மரம் வேணும். ஏன்னா ஒலிவ எண்ணெயை கொண்டு வர்றது ரொம்ப ஈஸி கிடையாது. ஒலிவ மரத்தை வளர்த்து அந்த ஒலிவ பழங்களை எடுத்து அதை அரைச்சி அதிலிருந்து எண்ணெய் என்ன பண்ணும், பிழிஞ்சி எடுத்தாதான். இன்றைக்கு நம்மளும் தான் தேங்காய் எண்ணெய் ஆட்டுறோம். இவ்வளோ தேங்காய் போட்டால் 1 லிட்டர் தான் கிடைக்குது. ஆட்டி பழக்கம் இருக்கா? இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 60-100 காயை நம்ம பொழந்து போட்டு காய வச்சு நம்ம கொண்டு போய் தேங்காய் இதில் செக்கில் ஆட்டினா அவங்க வெறும் 5 லிட்டரு 10 லிட்டரு எண்ணெய் தான் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம காய வச்சது எவ்வளவா இருக்கும்? 60 காய் 100 காய் மேலே காய வச்சுருக்கோம். ஆனால் கிடைச்சது என்னமோ 10 லிட்டரு. அப்போ ஒரு தேங்காய்க்கு அப்படின்னா ஒலிவ பழங்கிறது பேரிச்சம்பழம் சைஸில் தான் இருக்கும். அந்த ஒலிவ காய பிடிங்க, அந்த ஒலிவ பழத்தை பிடிங்க, அதை காய வச்சு அதை அரைச்சி எண்ணெய் ஆக்குறது சாத்தியமே கிடையாது. சாத்தியம் இல்லாத காரியங்களையும் கைக்கு எட்டாத காரியங்களையும் உங்களுடைய பிரயாசத்துக்கும் மிஞ்சின காரியங்களையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தணும்னா நாம் சின்ன காரியத்தில் உண்மையா இருப்போம் என்றால், கொஞ்சத்தில் உண்மையா இருப்போம் என்றால், நாம் விதைக்காதே கர்த்தர் நமக்கு அறுக்க வைப்பார். நாம் விதைக்காதே கர்த்தர் நமக்கு அறுக்க வைப்பார். நம்ம விதைக்க வேணாம், நம்ம அறுவடை செஞ்சா மாத்திரம் போதும். மரம் வளர்த்து அது காய் காய்ச்சி அந்த காயை பிடிங்கி அந்த காயை பக்குவப்படுத்தி அதை செக்கில் கொடுத்து ஆட்டி வர எண்ணெய் எங்கே இருக்கு?
ஒரே கலச எண்ணெயை கொண்டு வந்து ஒட்டுமொத்த பாத்திரத்தையும் ஒலிவ எண்ணெயா மாத்துறது எங்க இருக்கு? நான் நினைக்கிறேன் குறைஞ்சது ஒரு ஒரு 250 300 ஒரு 500 லிட்டராவது என்ன பண்ணியிருக்கான் அந்த அன்னைக்கு ஒலிவ எண்ணெயை தேறி இருக்கும். அப்ப 500 லிட்டர் ஒலிவ எண்ணெய் வர்றதுக்கு அந்த அம்மா எவ்வளவு நாள் பிரயாசப்படணும், எவ்வளவு நாள் காத்திருக்கணும். நம்முடைய காத்திருப்பையும் நம்முடைய பிரயாசத்தையும் நம்முடைய கண் விழிப்பையும் கர்த்தர் லெகுவாய் மாற்றுவார். நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் ஜெபிப்போம் என்றால், நம்மிடத்தில் இருக்கிற கொஞ்ச காரியத்தை கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் என்றால், நெடு நாட்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்முடைய வீட்டு வாசல்ல கொண்டு வந்து கொடுத்துட்டு போவார். நீங்க தேடி போவேன், அவரே தேடி வருவார். சின்னதில் கொஞ்சத்தில் உண்மையா இருக்கும். கர்த்தர் அநேகத்தின் மேல் அதிபதியா என்ன பண்ணுவார்? மாற்றுவார். அல்லேலூயா. அப்ப முதல் காரியம், நம்மிடத்தில் என்ன இருக்கு அதை உண்மையில கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கும். ரெண்டாவது, நம்முடைய ஜெபத்தை என்ன பண்ணுவோம்? ஸ்ட்ராங் ஆக்குவோம். 1000 விரும்ப வரட்டுங்க வாழ்க்கையில, ஜெபிக்கிறத நிறுத்தாதீங்க. எவ்வளவு விரும்ப வேணா இருக்கட்டும். இதனால இது நடக்க போகுது. அந்த அம்மா வந்து நினைச்சிருக்கலாம், இந்த எண்ணெயை கொடுத்து ஏதாவது மாற போதா நினைச்சிருக்கலாம். அந்த அம்மா எதுவுமே யோசிக்கல. என்கிட்ட இருக்கிறது இதுதான், உங்களுக்கு எப்படி ஜெபிக்க தெரியுமோ அப்படியே ஜெபியுங்க. சில பேர் நக்கலா சொல்லுவாங்க, ஜெபிச்சா அதெல்லாம் நடக்கவா போகுதுன்னு. ஜெபிச்சு காட்டுங்க. நடக்கிறதையும் நீங்க உங்களை என்ன பண்ணுவீங்க? சாட்சியா காட்டுவீங்க. இதெல்லாம் கூட ஜெபத்துல வாங்க முடியும்னு சில பேர் நக்கலா கேட்பாங்க. இதையும் வாங்க முடியும்னு ஜெபிச்சு காட்டுங்க. அப்ப அந்த அம்மா கொடுத்தாங்க, அவர் திருப்பி கொடுத்தாரு, ஊத்துனாங்க. அந்த அம்மா கொஞ்சம் கூட யோசிக்கல, நம்புனாங்க. அநேக பாத்திரம் நிரம்பி ஒளிஞ்சிச்சு. நீங்க சின்னதா இருக்கலாம், 1000 மாத்துவதற்கு கர்த்தருடைய கரத்துல கொடுங்க. கர்த்தர் 1000 மாத்துவார். அல்லேலூயா. இரண்டாவது, நமக்கு நன்றாய் பழக்கமான ஒரு தேவ மனுஷன். எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். என் பிரசங்கத்தை இவரை நான் தொட்டுக்காம நான் பிரசங்கம் முடிச்ச சரித்திரமே கிடையாது. யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். அவர் கணவர் யாக்கோபு. அவருடைய கணவர் யாக்கோபு. யாக்கோபுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பது நமக்கு நன்றாக பழக்கமான ஒரு சப்ஜெக்ட். ஆனா யாக்கோபை கர்த்தர் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா மாத்துவாருன்னு யாக்கோபுக்கு என்ன பண்ணது தெரியாது. தாயின் கர்ப்பத்தில் அவர்கள் இருவரும் கர்ப்பம் தரிக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தை, யாக்கோபுடைய தாயாருக்கு என்ன வார்த்தை கொடுத்தாருன்னா, மூத்தவன் இளையவனை என்ன பண்ணுவான்? சேவிப்பான். அவ்வளவுதான், முடிச்சிட்டாரு. அதுக்கு மேல வேற வார்த்தையை கொடுக்கல. அந்த அம்மாக்கு புரியல. என்னடா எப்பயுமே மூத்தவன் தான் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவான்? வழிகாட்டியார். ஒரு வீட்டுக்கு யார் மூத்தவங்களா இருக்கிறாங்களோ அவங்க தான் மற்ற பிள்ளைங்களுக்கு எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க? முன் உதாரணமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இங்க தலைகீழா கர்த்தருடைய வார்த்தை வருது. இது உண்மைதானா இல்ல பொய் தானா அப்படின்ட்டு அந்த அம்மாக்கு என்ன ஒரே குழப்பம். மூத்தவன் இளையவனை சேவிப்பானா? காலம் கடந்தது. தகப்பன் நினைக்கிறாரு மூத்தவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, ஏசாவை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தகப்பன் விருப்பப்படுறாரு. ஆனா தாய்க்கு ஒரு தாகம். என்ன தாகம் என்றால், கர்த்தர் யாக்கோபை தானே ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னார். இந்த அம்மாவோட எண்ணம் பூரா யாக்கோபை ஆசீர்வதிக்கிறது. காலங்கள் கடந்து போகுது. ஒரு நாள் தகப்பன் ஒரு மகனை அதிகமா நேசிக்க, தாய் ஒரு மகனை அதிகமா நேசிக்க, அவர்கள் நேசமே அவங்களுடைய பிரிவுகளுக்கு காரணமாகி குடும்பம் ஒரு நாள் பிரிஞ்சிருச்சு. இப்ப யாக்கோபு எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறார்? தனிமையா இருக்கிறார். யாக்கோபு தனிமையா இருக்கிறார், வெறுமையா இருக்கிறார். தனிமையும் வெறுமையும் யாக்கோபின் வாழ்க்கையில ஒன்றாய் கலந்து விட்டது. இப்ப யாக்கோபுடைய வாழ்க்கையில அவரை பலப்படுத்த யாரும் இல்லை, அவரை தூக்கி நிறுத்த யாரும் இல்லை. ஒரு தரிசனம் வருது அவருக்கு, நீ போ, நீ போ, உன்னை நான் மறுபடியும் இதே இடத்துக்கு என்ன பண்றேன், நான் கொண்டு வரேன், தைரியமா போ. கர்த்தர் கூடவே என்ன பண்றாரு? போகிறார். நீ எத்தனை வருஷம் இருக்கிற அத்தனை வருஷம் போ, அவன் கூட இருக்கிறேன். கர்த்தர் நடத்துறாரு. திரும்பவும் கர்த்தர் அழைத்து கொண்டு வர்றாரு. யாக்கோபு சொல்ற ஒரு வார்த்தை, நான் வெறும் கையாய் போனேன்,
நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்தேன். இதே யோர்தான்ல நான் நிக்கிறேன். இன்றைக்கு என்னிடத்தில் 2 பரிவாரங்கள் இருக்கிறது. அப்போ ஒரு மனுஷன்தான், ஒருவன் தான், அவன் விரட்டி அடிக்கப்பட்டவன் தான், பயந்து ஓடக்கூடிய மனுஷன் தான், அண்ணனை ஏமாற்றியவன் தான், அண்ணனுடைய மிரட்டலுக்கு பயந்து ஓடியவன் தான், மாமனாரை ஏமாற்றியவன் தான், தன்னுடைய மனைவியை சரியாய் நேசிக்காதவன் தான். ஆனாலும் அவன் தன்னை கர்த்தருக்கு விட்டு கொடுக்கும் பொழுது பெரிய ஜாதியாய் கர்த்தர் மாத்துகிறார். நம்முடைய வாழ்க்கை சரியில்லாத வாழ்க்கை தான், நான் ஒத்துக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில நம்ம யாருக்கும் உண்மையா இருந்ததில்ல. ஆமாக்கா, உண்மைதான். ஆனா வார்த்தை வருது, இனி நீ உண்மையா இருப்பன்னா. இது வரைக்கும் உங்க அண்ணனை நீ ஏமாத்திட்ட, உங்க அப்பாவை ஏமாத்திட்ட, உங்க அம்மாவை கைக்குள்ள போட்டுட்டு உங்க அப்பாவையும் உங்க அம்மாவையும் ஏமாத்தி விட்ட, உங்க மாமனாரை கைக்குள்ள போட்டு லேயால ஏமாத்தி விட்ட. நீ இப்படியே எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டே இருந்தானா உன் வாழ்க்கை எங்க தான் போகுது அப்படின்னு கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு யாக்கோபை. நான் உன்னை எப்படி ஆசீர்வதிக்க போறேன், நீ ஏனாக்க இன்னமும் அப்பா சொத்துக்கும் மாமனார் சொத்துக்கும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டுன்னு கர்த்தருடைய வார்த்தை நினைச்சுக்கிட்டு யாக்கோபை கர்த்தர் அழைக்கிறாரு, நீ வா அப்படின்னு. யாக்கோபு எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தார். அவருடைய குணாதிசயங்கள் வேற, அவருடைய வாழ்க்கை முறை வேற, அவருடைய சுபாவம் வேற. ஆனா எல்லாவற்றையும் கர்த்தருக்காக மாற்றிக்கொள்கிறார். எல்லாத்தையும் கர்த்தருக்காக மாத்துறாரு. ஒரு வார்த்தையை சொல்ற, நான் சின்னவன் தான், நான் சின்னவன் தான், நான் இளைய குமாரன் தான், நான் இளைய மகன் தான். ஆனால் தேசத்திற்கு இன்றைக்கு கர்த்தரை தகப்பனாய் மாற்றி இருக்கிறார். இன்றைக்கு இஸ்ரவேல் எனும் தேசம் இன்னமும் இருக்கிறது. யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்த இன்னொரு பெயர் இஸ்ரவேல். அதே இஸ்ரவேல் இன்றைக்கும் இருக்கு. ஒரு பெரிய ஜாதியா இருக்கு, ஒரு பெரிய சேனையா இருக்கு. அதை எதிர்ப்பதற்கு, அதனுடைய விஞ்ஞானத்தை எதிர்ப்பதற்கு, அவர்களுக்கு இருக்கிற ஆயுதங்களை அழிப்பதற்கு இன்றைக்கும் யாராலும் என்ன பண்ணல, முயற்சிக்கிறாங்க. அது வேற பக்கம். ஆனா எதுலையும் வெற்றி என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. சிறியவன் தான், ரொம்ப சின்ன பையன் தான். ஆனா கர்த்தர் உயர்த்தினார். காரணம் என்ன? அவனுடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதா இருந்தாலும் தன்னை கர்த்தருக்காக அவன் மாத்தினான். சில இடங்கள்ல கர்த்தருக்கு தன்னை விட்டு கொடுத்தான். ஒரு காலம் வரும் பொழுது மொத்தமா விட்டு கொடுத்தான். இதுவரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கொடுத்தோம். இந்த வருஷத்துல முழுவதுமாய் கர்த்தருக்கு விட்டு கொடுத்தோம். யாக்கோபு கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கொடுத்ததுக்கே கர்த்தர் அங்கங்க அவனை யாக்கோபு என்ன பண்ணார், ஆசீர்வதித்தார். யாக்கோபு முழுமையா விட்டு கொடுத்தாரு, கர்த்தர் முழுமையா உயர்த்தினார். அப்ப இதுவரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கொடுத்தோம், அங்க இங்க அங்க இங்க அங்க இங்கன்னு. இந்த வருஷத்துல முழுமையா விட்டு கொடுப்போம்னு சொன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை முழுமையா நம்மளால என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அதான் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாம். அது ஏற்ற காலத்தில் தீவிரமா நடப்பிப்பேன். யாக்கோபுக்கு ஒரு காலம் உண்டு, யாக்கோபுக்கு ஒரு காலம் உண்டு. அந்த 20 ஆண்டுகளுக்கு பிற்பாடுதான் யாக்கோபை உயர்த்தணும்னு கர்த்தர் ஒரு சித்தம் வச்சிருக்கிறாரு. தீர்க்கதரிசியின் மனைவியின் குடும்பத்தை கணவனார் மரித்தாலும் அவர்கள் குடும்பம் கேள்விக்குரிய ஆகும் வரை கர்த்தர் என்ன பண்ணார், வைத்திருந்தார். பின்புதான் கர்த்தர் செயல்பட ஆரம்பித்தார். அப்ப நமக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். காலத்துக்கு காத்திருப்போம்னு சொன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை அடைந்து உயர பரப்பார்கள். அப்ப இந்த வருஷம் கர்த்தருக்கு நம்ம காத்திருப்போம்னு சொன்னா கர்த்தர் நம்முடைய சிறகுகளை வெளியே கொண்டு வருவார். யார் கர்த்தருக்கு காத்திருக்கிறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் சிறகை உண்டு பண்ணுவார். சிறகை உண்டு பண்ணவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க, அவர்கள் உயர பறக்க ஆரம்பிப்பாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது இந்த வருஷம் கர்த்தருக்கு காத்திருங்க. இந்த முதல் தேதியிலிருந்தே கர்த்தருடைய சமூகத்துல காத்திருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய சிறகை உண்டு பண்ணுவார். அந்த புதிய சிறகு உங்களை மேலே கொண்டு போகும். யாருடைய வாழ்க்கை உயர வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ கர்த்தருக்கு காத்திருங்க. கர்த்தரே உங்களுக்கு சிறகை உண்டு பண்ணுவார். அந்த சிறகால் நீங்கள் உயர பரப்பீர்கள், உயர உயர பரப்பீர்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாகும். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். இன்னும் நமக்கு குறிக்கப்பட்ட காலங்கள் உண்டு, குறிக்கப்பட்ட வார்த்தைகள் இன்னும் இருக்கிறது. கர்த்தர் தீவிரமாய் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவதை நிறைவேற்றுவார். நாம் கர்த்தருக்கு உண்மையா இருப்போம் என்றால், நாம் கர்த்தருக்கு விட்டு கொடுப்போம் என்றால், நாம் கர்த்தரை முழுமையாக ஏற்றுக்கொள்வோம் என்றால்
அதை கர்த்தர் நடத்துவார். இப்போ முதலாவது நம்ம என்ன செய்யணுமா? எழும்பணும். கர்த்தருக்காக எழும்பணும். எங்கிருந்து எழும்பணும்? மரித்தோரை விட்டு எழும்பணும், புழுதியை விட்டு எழும்பணும். அப்படி நாம் எழும்புவோம் என்றால் கர்த்தர் நம்மில் பிரகாசிப்பார். அப்ப யாக்கோபுக்கு இஸ்ரவேல் தேசத்துல எகிப்தியர் தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் அங்க யாவருக்கும் அந்த இருள் இவர்களுக்கு வராம இருக்க காரணம் என்ன? இவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செயல்பட்டார்கள். நாம் கர்த்தருக்கு செயல்படும் பொழுது மற்றவர்களுக்கு வாதை வந்தாலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ண மாட்டார்? அதை அனுமதிக்க மாட்டார். நமக்கு முன்பாக 1000 வெறுமை இருந்தாலும் ஜெபம் என்கிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு போதுமானது. 1000 வெறுமை இருக்கட்டும், ஒரு ஜெபம் போதும். இதுவரை நம்முடைய பெயர் பிரஸ்தாபங்கள் பட்டங்கள் அனைத்தும் கேவலமானதாக கூட இருக்கட்டும், சொல்லக்கூட தகுதியற்ற சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கட்டும், ஆனால் கர்த்தருக்காக கொஞ்சம் கொஞ்சமா செயல்பட்ட நாம முழுமையாய் செயல்படும் பொழுது முழுமையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பார்க்க வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கலாமா?